வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். சிவகங்கையில் சுதந்திர போராட்ட காலத்தில் மகாத்மா காந்தி கம்யூனிஸ்ட் இயக்க தோழர் ஜீவா ஆகியோர் சந்தித்து பேசியதன் நினைவரங்கம் இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கடந்த ஓராண்டில் 2,22,00,000 பேருக்கு வேலை வழங்கப்பட்டுள்ளது. மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவிப்பு. மதுரை விமான நிலையம் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் கிஞ்சராப் ராம்மோகன் நாயுடு அறிவிப்பு. ஈரானின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் ஒப்பந்த பேச்சுவார்த்தை. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அதிரடி அறிவிப்பு. மகளிர் பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. ஊபி வாரியர்ஸ் அணியை வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் திட்டப்பணிகளை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் திட்டப்பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார். சிவகங்கையில் சுதந்திர போராட்ட காலத்தில் மகாத்மா காந்தி கம்யூனிஸ்ட் இயக்க தோழர் ஜீவா ஆகியோர் சந்தித்து பேசியதன் நினைவாக 3,27,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நினைவரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். இதைத் தொடர்ந்து தவத்திரு குன்றங்குடி அடிகளார் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். இதன் பின்னர் காரைக்காலில் கழனிவாசல் பகுதியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்பட்ட வீறு கவியரசர் உருவ சிலையை திறந்து வைக்கிறார். நாடு முழுவதும் மொத்தம் 2,22,00,000 பேருக்கு வேலை வழங்கப்பட்டுள்ளது என மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் வேலைவாய்ப்பு தொடர்பாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பேசினார். அப்போது கடந்த ஓராண்டில் ஒட்டுமொத்தமாக 18,000க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டனர் என்றார். இதில் நாடு முழுவதும் மொத்தம் 2,22,00,000 பேருக்கு வேலை வழங்கப்பட்டுள்ளனர் என்று கூறினார். மத்திய அரசு இதுவரை 18 வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் 11,49,000 பேருக்கு வேலைகள் அரசு துறைகளில் வழங்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார். வேலை வாய்ப்பை வழங்குவதற்கான ஒரே தளமாக தேசிய தொழில் சேவை இணையதளத்தை அரசு உருவாக்கியுள்ளது. இதில் 6 கோடிக்கு அதிகமான வேலை தேடும் இளைஞர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. மதுரை விமான நிலையத்தில் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான போக்குவரத்து இரண்டையும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் கிஞ்சராப்பு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் மதுரை விமான நிலையம் தொடர்பான கேள்வி எழுப்பினார். அவரது கேள்விக்கு சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் கிஞ்சராப்பு ராம்மோகன் நாயுடு பதிலளித்தார். அப்போது மதுரை விமான நிலையத்திற்கு சர்வதேச விமான நிலையத்திற்கான அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை தீவிர பரிசீலனையில் உள்ளது என்றார். மதுரை விமான நிலையத்தில் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான போக்குவரத்து இரண்டையும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். ஈரானின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்படுவோம் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. அமைதி ஒப்பந்தத்திற்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் போர் தொடுத்து ஈரானை ஆக்கிரமிப்போம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்தார். இது தொடர்பாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கடந்த ஆண்டு போரில் இருந்து அமெரிக்கா தக்க பாடங்களை கற்றுக்கொண்டது என்றார். தங்கள் துணிச்சலான ஆயுத படைகள் வான் மற்றும் கடல் பரப்பில் எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் சக்தி வாய்ந்த பதிலடி கொடுக்க தயாராக உள்ளது என்று தெரிவித்தார். அணுசக்தி தொழில்நுட்பத்திற்கான ஈரானின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்படுவோம் என்று தெரிவித்தார். மகளிர் பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் ஊபி வாரியர்ஸ் அணியை வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியின் 18வது லீக் ஆட்டத்தில் ஊபி வாரியர்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் மோதினர். இதில் டாஸ் வென்ற பெங்களூர் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் விளையாடிய ஊபி வாரியர்ஸ் அணி 20 ஓவரில் 8 விக்கெட்டிற்கு 143 ரன்கள் சேர்த்தது. இதில் அதிகபட்சமாக தீப்தி சர்மா 55 ரன்கள்
மெக்சி லேனிங் 41 ரன்களும் எடுத்தனர். பந்துவீச்சு தரப்பில் ஆர்சிபி அணி நாடின் டி கிளார்க் 4 விக்கெட்டும் கிரேஸ் ஹாரிஸ் 2 விக்கெட்டுகளும் கைப்பற்றினர். இதையடுத்து களம் இறங்கிய பெங்களூரு அணி 13 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் பெங்களூரு அணி 6வது வெற்றியை பதிவு செய்தது. இதில் அதிரடியாக விளையாடிய கிரேஸ் ஹாரிஸ் 75 ரன்களும் ஸ்மிரித் மந்தானா 54 ரன்களும் குவித்து வெற்றிக்கு வழிவகை செய்தனர். திமுக கூட்டணி பலமானது என்றும் முதலமைச்சர் 10 ஆண்டு காலமாக இந்த கூட்டணியை பாதுகாத்து வருவதாகவும் அமைச்சர் KN நேரு கூறியுள்ளார். சென்னை ஆலந்தூரில் 32 கோடியே 74 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகத்தின் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் KN நேரு, தாமோ அன்பரசன், மேயர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் KN நேரு, தனியாரிடம் இருந்த அரசுக்கு சொந்தமான இடத்தை மீட்டு அந்த இடத்தில் மாநகராட்சி மண்டல அலுவலகம் கட்ட உள்ளதாக தெரிவித்தார். திமுக கூட்டணி பலமானது என்றும் அந்த கூட்டணியை முதலமைச்சர் 10 ஆண்டு காலமாக பாதுகாத்து வருவதாகவும் கூறினார். இந்த இடத்தை தனியாரிடம் இருந்த இந்த இடத்தை அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு அகற்றி இதை மாநகராட்சி கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் சொல்லி மாநகராட்சி அலுவலக கட்டிடம் இப்போது இங்க கட்டப்போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம பாரதி அவர்கள்லாம் சேர்மனா இருந்தாரு. பக்கத்துல பெரிய ஆலந்தூர் நகராட்சி அலுவலகம் இருந்தது, அதுலதான் அலுவலகம் இருந்தது. அந்த அலுவலகத்தில் தான் எங்களை மாதிரி இருக்கிற சேர்மனுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்ததை இங்கதான் கொடுத்தாங்க. நாங்கெல்லாம் அங்க வந்து அந்த இடம் மெட்ரோ எடுத்துக்கிட்டதுனால இந்த இடத்த என்னுடைய அமைச்சர் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தார். பாமக நிறுவனர் ராமதாசுடன் கூட்டணி குறித்து தான் பேசவில்லை என்றும் தேர்தல் நேரம் என்பதால் கிண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பார்கள் என்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பிப்ரவரி 4ஆம் நாள் முதலமைச்சர் ஸ்டாலின் புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைக்க உள்ளார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விழுப்புரத்தில் வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமணன், பொன்முடி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின் பேசிய அமைச்சர் பன்னீர்செல்வம், தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் கூட்டணி குறித்துதான் பேசவில்லை என்றும் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நலன் காக்கும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. போளூரில் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற முகாமில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், தமிழ்நாடு சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி ஆகியோர் கலந்து கொண்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராம பிரதீபன், போளூர் நகராட்சி தலைவர் ராணி, வட்டார மருத்துவ அலுவலர் சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர். தென்காசியில் 10 நாள் நடைபெறும் புத்தக திருவிழாவிற்கான இலைச்சீனை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் வெளியிட்டார். தென்காசியில் இன்று முதல் பிப்ரவரி 8 வரை 10 நாட்கள் பொதிகை புத்தக திருவிழா நடைபெற உள்ளது. அதற்கான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் வெளியிட்டார். இந்த புத்தக திருவிழாவில் பல்வேறு வகையான புத்தகங்கள் இடம்பெறும் எனவும் தெரிவித்தார். மேலும் பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புத்தக திருவிழாவிற்கான இலைச்சீனையும் வெளியிட்டார். இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயச்சந்திரன், மாவட்ட கலால் அதிகாரி ராமச்சந்திரன் ஆகியோர் உடன் இருந்தனர். தென்காசி மாவட்டத்தில் 4வது பொதிகை புத்தக திருவிழா ஜனவரி 30ஆம் தேதி முதல் பிப்ரவரி 8ஆம் தேதி வரை 10 நாட்கள் தென்காசி ஈஸ்வரன் பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் வைத்து நடைபெற உள்ளது. 30/1/2026 வெள்ளிக்கிழமை அன்று மாலை 5 மணிக்கு புத்தக கண்காட்சியினை மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் தொடங்கி வைத்து விழா பேரரை ஆற்ற உள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்பதற்கு சான்றாக நாள்தோறும் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், சென்னையில் அடுத்தடுத்த பாலியல் வன்கொடுமைகளால் தமிழகமே அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னை அடையாற்றில் காவலாளியாக வேலை பார்த்து வந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளியும் அவர் மனைவியும் குழந்தையும் படுகொலை செய்யப்பட்டதையும், நந்தனத்தில் அரசு கல்லூரி கேண்டீனில் பணிபுரிந்த இளம்பெண் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பிழைப்புக்காக தமிழ்நாட்டை நம்பி வந்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற சூழல் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.
கொள்ளை அடிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துவதால் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களை தடுப்பதிலும் சட்ட ஒழுங்கை காப்பதிலும் இந்த ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்தவில்லை என தெரிவித்துள்ளார். இதனால்தான் கல்வி நிறுவனங்களிலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளதாகவும், குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கிக் கொடுக்காமல் அரசு மெத்தனமாக உள்ளதால் கொடுங்குற்றங்களில் ஈடுபட குற்றவாளிகளுக்கு துணிச்சல் வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற குடியரசு நாள் விழாவில் தமிழ்நாடு அளவில் சிறந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கான விருதை பலவேரி ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கரனுக்கு மத்திய அரசு வழங்கியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியம் பலவேரி ஊராட்சி மன்ற தலைவராக கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பாஸ்கரன் பணியாற்றி வருகிறார். இவர் வீட்டுக்கு வீடு குழாயில் குடிநீர் வழங்கும் மத்திய அரசின் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளார். இதற்காக டெல்லியில் நடைபெற்ற குடியரசு நாள் விழாவில் தமிழ்நாடு அளவில் சிறந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கான விருது பாஸ்கரனுக்கு வழங்கப்பட்டது. மத்திய அரசிடம் விருது பெற்றுக்கொண்டு ஊருக்கு வந்த ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கரனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை சால்வை அணிவித்தும் வரவேற்பளித்தனர். சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரி உணவகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரி உணவகத்தில் பணியாற்றும் பெண் ஊழியர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து இந்திய மாணவர் சங்கம், அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் ஆகியவற்றின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த வன்கொடுமையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். அனைத்து கல்லூரிகளிலும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். இன்னைக்கு கல்லூரி நிர்வாக தரப்புலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னு சொன்னால், இந்த இஷ்யூங்கிறது வெளியே வந்தது இந்த பிரின்சிபலோ இங்கே இருக்கக்கூடிய ஐசிசி கமிட்டியோ யாருமே இதை வெளியே கொண்டு வரல அப்படின்றது இருக்குது. அப்போ அந்த இதில் காலேஜ் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து யாரோ ஒருத்தர் ஸ்டாஃப் வெளியே தகவல் சொன்னதாக சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க வருது என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு ஐசிசி கமிட்டிங்கிறது இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. அப்போ ஐசிசி கமிட்டியோடைய வேலை என்ன? இதை கூட ஒரு காலேஜுக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, அதை ரிப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னா ஐசிசி கமிட்டி எதுக்கு? ஒரு அரசு கல்லூரிக்கு ஒரு பிரின்சிபல் எதுக்கு? அப்போ அவங்க மீதும் உரிய விசாரணை நடத்தணும் அப்படின்றத வலியுறுத்துறோம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் தமிழக ஐக்கிய ஜனதாதள கட்சி மாநில பொதுச் செயலாளரின் இல்ல திருமண விழாவில் மாநில தலைவர் ராஜகோபால் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். காட்டுமன்னார் கோவிலில் தமிழக ஐக்கிய ஜனதா தளத்தின் மாநில பொதுச் செயலாளர் இப்ராம்பால் இல்ல திருமண விழாவில் மாநில தலைவர் ராஜகோபால் கலந்து கொண்டார். அவர் மணமக்கள் கிங்ஸ்லின், எவாஞ்சலின் ஆகியோரை வாழ்த்தினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் முழு மதுவிலக்கை தேர்தல் உறுதிமொழியாக அளிப்போருக்கு தங்களது ஆதரவை அளிப்பதாக தெரிவித்தார். திருமண விழாவில் மாவட்ட தலைவர் சரவணன், மாவட்ட செயலாளர் செல்வகுமார், மகளிர் அணி தலைவர் ஜெயந்தி ஆகியோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். பள்ளி வாசல்களிலும் சாக்லேட் வடிவத்திலான போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இதனால் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை தடுக்க தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக ஜனதாதளத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு பள்ளி, கல்லூரி வாசல்களிலும் இதை சட்டமுடன் கெடுவதற்கு அடிப்படை காரணம் இது மதுதான். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் வேளாண் துறை, நீர்வளத்துறை அதிகாரிகளும் ஏராளமான விவசாயிகளும் பங்கேற்றனர். அப்போது கூட்டத்தில் பேசிய விவசாயிகள், மத்திய அரசு புதிய மின்சார திட்டம் என்கின்ற பெயரில் விவசாயத்திற்கான இலவச மின்சார திட்டத்தை ரத்து செய்ய முயல்வதாக தெரிவித்தார். இலவச மின்சார திட்டத்தை ரத்து செய்தால் தமிழகத்தில் விவசாயம் முற்றிலும் அழிந்துவிடும் என்று கூறினார். மத்திய அரசு பயிர் கடனையும் கல்வி கடனையும் ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். சம்பா நெற்பயிறுக்காக மேட்டூர் அணையிலிருந்து பிப்ரவரி 15 வரை தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தினார். விவசாய கடனை அனைத்தையும் தள்ளுபடி செய்யணும். விவசாயிகள் வாங்கிய கூட்டுறவுல உள்ள நகை கடனை அனைத்தையும் தள்ளுபடி பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். மத்திய அரசும் அது மாதிரி விவசாய கடனையே மாணவர் வழங்கிய கல்வி கடனையும் தள்ளுபடி செய்யணும்னு கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு மழை பெஞ்சதுனால எல்லாமே கருது பயிரா இருக்கு. இப்பதான் கருது வந்துகிட்டு இருக்கு. அதனால பிப்ரவரி 15 ஒரு தண்ணியை திறக்கலன்னா எல்லா பயிரும் எங்களுக்கு கற்காக போயிடும். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து பிப்ரவரி 15 எங்களுக்கு தண்ணி திறந்து ஒரு தண்ணி பாயிறது மாதிரி எங்களுக்கு தண்ணி திறக்கணும்னு நாங்க தமிழ்நாடு அரசை கேட்டுக்கிறோம். இப்ப என்ன பண்றீங்க? இப்ப நாங்க
மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இந்த மனு கொடுத்துருக்கோம், தண்ணி திறக்க சொல்லி. இப்போ மாவட்ட ஆட்சியிலேருந்து வெளிநடப்பு பண்ணியிருக்கோம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராம நிர்வாக அலுவலகத்தை நவீனமயமாக்கல், கிராம நிர்வாக அலுவலர் பதவிக்கான கல்வி தகுதியை பட்டப்படிப்பு என மாற்றியமைத்தல் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தினர். கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தின் தலைவர் கோவர்தனன், செயலாளர் தேவராஜ் ஆகியோர் முன்னிலையில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டில் நீர்பிடிப்பு பகுதியில் இருந்த பழமை வாய்ந்த தைல மரங்களை வெட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஒன்றியத்திற்குட்பட்ட எறும்புலி ஊராட்சியில் அரசிற்கு சொந்தமான பழமை வாய்ந்த தைல மரங்களை சிலர் வெட்டி எடுத்துள்ளனர். அப்பகுதி மக்கள் அங்கு சென்று மரங்களை வெட்டியவர்களை தடுத்து நிறுத்தி வட்டார வளர்ச்சி அலுவலர், வனத்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் ஆகியோருக்கு புகார் மனு அளித்துள்ளனர். தைல மரங்களை வெட்டியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த தைல மரம் இப்போ எங்களுக்கு ஊர்க்காரங்களுக்கு யாருக்குமே தெரியாது. திடீர்னு பார்த்தா தைல மரத்தை தனிநபர்கள் யாருன்னு எங்களுக்கு அவங்கள அடையாளம் காண முடியல. 2 ஜேசிபி வண்டி எடுத்துட்டு 2 ஜேசிபி வண்டி மூலியமா வேரோட கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட மரங்களை நல்ல வளர்ந்த மரங்களை பேர்த்து எடுத்திருக்காங்க. இது நாங்க சம்பந்தப்பட்ட அரசு, பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டு, விவோ, அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கு அடுத்தது மற்ற அதிகாரிகள் ஒரு சிலர்கள்லாம் நாங்கள் தகவல் கொடுத்தோம். விழுப்புரம் மாவட்டம் பொன்னங்குப்பத்தை தனி வருவாய் கிராமமாக அறிவிக்க கோரி விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன் ஊர் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் ஆசூர் தெற்கு வருவாய் கிராமமாக உள்ளதை பொன்னங்குப்பம் வருவாய் கிராமமாக மாற்ற கோரி அப்பகுதி மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். அந்த மனு வருவாய்த்துறை செயலாளரிடம் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் ஊர் மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பட்டி சொர்ணமலை கதிர்வேல் முருகன் கோவிலில் மரக்கன்றுகளுக்கு செல்லும் தண்ணீர் குழாய்களை உடைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சொர்ணமலை கதிர்வேல் முருகன் கோவிலுக்கு செல்லும் பாதையின் இருபுறமும் மலையை சுற்றியும் ஜீவ அனுக்கிரக பசுமை இயக்கம் சார்பில் 1800 மரக்கன்றுகள் நட்டு வளர்த்து வருகின்றனர். ஆழ்துளை கிணறு அமைத்து குழாய்கள் மூலமாக இந்த மரங்களுக்கு தண்ணீர் வழங்கி வருகின்றனர். இந்த குழாய்களை சமூக விரோதிகள் சேதப்படுத்தி வருகின்றனர். மரங்களை வளர்க்க அமைத்துள்ள குழாய்களை சேதப்படுத்தும் சமூக விரோதிகள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்களும் பக்தர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல்லில் இன்ஸ்டாகிராம், யூடியூப் மூலம் விளம்பரம் செய்து ரேசன் அரிசி கடத்திய ரவுடி கும்பலை காவல்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். திண்டுக்கல் பேகம்பூரில் ரேசன் அரிசி கடத்துவதாக கிடைத்த தகவலின் பெயரில் துணை காவல் கண்காணிப்பாளர் கார்த்திக் தலைமையிலான காவலர்கள் அப்பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது முகமது சவுகான் சேட் என்பவர் காரில் ரேசன் அரிசி கடத்தியது தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினர் அவரை கைது செய்து அவரிடமிருந்த 1000 கிலோ ரேசன் அரிசி, 6 சிலிண்டர்கள், சிலிண்டர் ஏற்ற பயன்படுத்தும் கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். காவல்துறையினர் விசாரித்ததில் திண்டுக்கல்லில் பிரபல ரவுடியான அல் ஆஷிக்கும் அரிசி கடத்தலில் தொடர்புள்ளது தெரிய வந்தது. ரவுடி ஆல் ஆஷிக் குட்டி புலி போர்ஸ் என்ற அமைப்பை ஏற்படுத்தி தனது நீதிமன்ற செலவுக்காக பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கில் முகமது ஷவுகான் சேட் மட்டுமல்லாமல் பலர் ஈடுபட்டுள்ளதால் ஒருங்கிணைந்த குற்ற அமைப்பு என வழக்கு பதிந்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். விருதுநகரில் தமிழ்நாடு பொறியாளர் கூட்டமைப்பு சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு பொறியாளர் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தலைமையில் கருப்பு பட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொறியாளர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். காலமுறை பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர்.
உத்தரமேரூரில் உள்ள பட்டு வதனாம்பிகை உடனுறை பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பட்டு வதனாம்பிகை உடனுறை பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தேர் திருவிழா நடைபெற்றது. இந்த தேரோட்டத்தை உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், திமுக ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன், ஊராட்சி மன்ற தலைவர் மங்கள கௌரி, ஒன்றிய கவுன்சிலர் தயாளன் ஆகியோர் வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். சமூக ஆர்வலரும் ஆன்மீக பிரமுகருமான சதீஷ்குமார், உஷாராணி, பன்னீர்செல்வம், அன்பரசி குடும்பத்தினர் தேரோட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் உணவு வழங்கினர். வழி நெடுகிலும் பக்தர்கள் கருப்புரம் காட்டியும் பூசணிக்காய் உடைத்தும் சாமி தரிசனம் செய்து தேரை வழி அனுப்பி வைத்தனர். சேத்துப்பட்டு, இளநகர், அனுமத்தண்டலம் ஆகிய ஊர்களில் இருந்தும் பொதுமக்கள் தேரோட்டத்தை காண்பதற்காக வந்திருந்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். சிவகங்கையில் சுதந்திர போராட்ட காலத்தில் மகாத்மா காந்தி கம்யூனிஸ்ட் இயக்க தோழர் ஜீவா ஆகியோர் சந்தித்து பேசியதன் நினைவரங்கம் இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கடந்த ஓராண்டில் 2,22,00,000 பேருக்கு வேலை வழங்கப்பட்டுள்ளது. மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவிப்பு. மதுரை விமான நிலையம் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் கிஞ்சராப் ராம்மோகன் நாயுடு அறிவிப்பு. ஈரானின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் ஒப்பந்த பேச்சுவார்த்தை. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி அதிரடி அறிவிப்பு. மகளிர் பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. ஊபி வாரியர்ஸ் அணியை வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.